எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மட்டன் கறி இன்றைக்கி எடுத்தாந்து சமைச்சு சாப்பிட்லான்னு இன்றைக்கி கறி எடுத்துகிட்டு வந்திருக்கு. காலையில் சாம்பார் சாதம் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து மட்டன் கறி அலச போகிறேன். அலசிவிட்டு தான் மற்றதெல்லாம் ரெடி பண்ணி எப்படி இன்றைக்கி வைக்கிறேன், மட்டன் குழம்பு இன்றைக்கி எப்படி வைக்கிறேன்னு இன்றைக்கி பாருங்கள் நீங்கள். கறியை நல்லா அலசியாச்சு. இப்போ தான் அலசிட்டு வந்தேன். 2-3 தடவை நல்லா அலசியாச்சு கறியை. வெயில் இருக்கும்னு தான் 2 ஆண்டி தென்னை மரம் இருக்குது. வேணால் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, குழு குழுன்னு. வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லைங்கறியா. கறி, வெங்காயம், தக்காளி அதை போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். இஞ்சி பூண்டு இடிகளில் போட்டு நசுக்கி விட்டேன். இப்போ தான் அதையும் போட போகிறேன். பாருங்கள், அங்கே பாருங்கள். போட்டாச்சு மஞ்சத்தூள். கொஞ்சம் லேசாக ஒரு கொதி வைப்போம், அப்புறம் போட்டுருவோம் மசாலா. நெத்விக் அப்பா ஊர்லேருந்து வந்திருக்காரு. வணக்கம் சொல்லுவாம்மா. எல்லாருக்கும் வணக்கம். மட்டன் ரெடி ஆகிட்டு இருக்கோம்மா, சாப்பிட்லாம். எங்கே நம்மளால வெயிலே விளையாண்டுட்டு இருக்கோம். ஒரே வண்டி பாய்ச்சலாக இருக்காரு. வெயிலுன்னு கூட பார்க்காம தேங்காய் வைக்கிறோம். தேங்காய் என்னடா பா, தேங்காய் வித்துட்டு வாப்பா. சொல்ல தேங்காய் எப்படி விற்கணும்? தேங்காய் பாப்பா இங்கே வரு இருமாம்மா. ஐஸ் சாப்பிட்டா என்னப்பா ஆகும்? சளி பிடிச்சிக்குமே. எப்படி நல்லா காட்டு. ஏய் தாத்தா எங்க? தாத்தா காட்டு போ. தாத்தா என்ன பண்ணுறாருன்னு பாப்பா போ. என்ன பண்ணுறாரு? என்னப்பா கையை போட்டு இப்படி இப்படிங்கிறான்? போல்ட்டு காட்டுறாங்க. அது இது வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காட்டுறோம். கை வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதியா? காட்டுவோம் பாரு. உனக்கு எங்கே காட்டணும்? அங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணுமா? ஏய் அதெல்லாம் தெரியுமா உனக்கு? எப்படி இழுக்கணும்? எப்படி இழுக்கணும்? விட்டு 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 போகுமே. நம்ம வண்டி களவெட்டு மிஷின் வந்து ரொம்ப நாளாக நிப்பாட்டி கிடந்தனால ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி சரி பண்ணி ஓடுது. இப்போ ஆயில் மாற்றி எடுத்துகிட்டு போய் உழவு ஓட்டணும். இன்றைக்கி போகணும் சாயந்தரம் உழவு ஓட்டுறதுக்கு. அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மிளகாத்தூள் போட போகிறேன். இப்போ தான் தேவையான அளவுக்கு போட போகிறேன். இப்போ தான்
தேங்காய் அரைக்கணுமா அதிலே பெருஞ்சீரகத்தையும் 4 சேர்த்து ஒன்றாவே அரைக்க போகிறேன். இப்போ அடுத்தது பொட்டுக்களையும் 4 அதில் சேர்த்துக்கணும். போதும், நிறையா போட்டாலும் பெருஞ்சீரகம் வராது. அடுத்தது பொட்டுக்கல்லை பெருஞ்சீரகம், மிளகு சீரகம், மிளகு, பொட்டுக்கடலை, பாசிப்பருப்பையும் போட போறியா? பாசிப்பருப்பு நான் வைப்பேன் எப்போதும் 4 நாள். பாசமாக இருக்கணும். போடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை, மிளகு சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, பாசிப்பருப்பு, தேங்காய் இதையெல்லாம் ஒன்றா அரைச்சி அம்மா குழம்புல சேர்க்க போகிறாங்க. கரண்டி எங்கே வச்சு கரண்டி எங்கேயோ வச்சுட்டாங்க. ஆயா வீட்டுக்கு வந்துருக்கு பாருங்க. எங்கேருந்தியா வர? களவாட்டுக்கு வரேன். களை வெட்ட போயிட்டு வரியா? ஃப்ரெஷ்ஷாக இருக்க? வெயிலில் வேலை செஞ்சுட்டு அந்த மாதிரி தெரியலையா? வெயிலில் வராமல் எதில் வெயிலில் தான் வந்தது. என்ன சாப்பிட்ற? ஆரஞ்சு பழம் கொடுத்தாங்க. நித்தியக்கு கொடுத்தாங்க உனக்கு? யாருப்பா கொடுத்தா அவனுக்கு? இவன் திங்கிறது பூரா கீழே தான் எடுத்து போகிறான். மென்று திங்க மாட்டான். வா, சாரை பூரா வெளில எடுத்துக்கலாம். பாய். இங்கே பாய் சொல்லுப்பா. ஐயா அம்மா அங்க அம்மா என்ன பண்ணுது? என்ன பண்ணுது அம்மா? துணி மடிக்குது. மாமாக்கு இன்னைக்கு ஆட்டுக்கறி குழம்பியா? ஆட்டுக்கறி குழம்பு வச்சா சாப்பிடுங்க. நீ சாப்பிடுங்க, நான் வரேன். நான் கறி குழம்பு தான் திங்க மாட்டேனே. கோழிக்கறி, எந்த கறியுமே திங்கிறது. மீன் ஒன்றுமே திங்கிறது இல்லை. அப்புறம் எப்படி தான் உனக்கு சத்து வரும்? சத்து என்ன, அப்புறம் இருக்க மட்டும் எதை தின்னுட்டு தின்னுட்டு சாக வேண்டிதான். அதுதான் கோழிக்கறி மீன் கறி அப்பயே திங்கிறது இல்லை. சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டது இல்லையா? கறி குழம்பு மட்டும்தான் தின்னேன். அப்புறம் இப்போ பெருசதுன்னு திங்கக்கூடாதுன்னு திங்கிறேன். சரி, என்ன வேணும்? பால். ஏன்னா பால் உன் வீடு மாரி நீ பாட்டு வந்து தினம் பால் ஊற்றிட்டு போகிற. போய் உன் மவுண்ட்டை கேட்க வேண்டியதானே? ஏன் என் மவுண்ட்டு காட்டுறேன். இங்கே தான் கேட்டுக்கிட்டு போவேன். இங்கே தான் வச்சுக்கிட்டு போகிறது பால். எங்கள்கிட்ட எடுக்கிற சரி, உன் மவுண்ட்டை வாங்க வேண்டியதானே பால்? நான் என் மவுண்ட்டு வாங்கினேன், உங்கள்கிட்ட தான் வாங்குவேன். எங்கே இருக்குது பால்? எங்கே பால் காணுங்க? இதான் எதுமா சின்ன வாளியில் இருக்க? எது பால் எடு. தினம் பால் வாங்கிட்டு போகிற, இதுக்கு காசு மட்டும் தர மாட்டுற.
இதை வச்சுக்கணும் நார்பல் தான். பார்த்து அதுக்காக இந்த கீழே துணிலாம் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஆயா ஊற்றிக்கிச்சு. கிளம்பிட்டியா? சரி. ஏன் நில்ல. இந்தா என்ன அது பாரு நல்லா. டீ தூளா? டீ தூள் தான் பாப்பா வீட்டில் வாங்கிட்டு வந்துச்சோ, கொடுக்க சொன்னிச்சோ உனக்கு. பாப்பா விட்டு இருந்தா போட்டிக்கு போன்னு சொல்லலாம். ஆ எங்களுக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம். இது எப்படியும் ஒரு 1/4 கிலோ நாள் வரும். ஃப்ரீ தான் உனக்கு. பாலும் ஃப்ரீ தான், டீ தூளும் ஃப்ரீ தான். ஆமாம் ஆமாம் எல்லாம் வீட்டு தான். சாரி தான் உனக்கு. சரி அப்படின்னா சாப்பாட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன். சாப்பாடு போட்டாச்சுன்னா சாப்பிட்டு முக்கியமான வேலை கொல்லையை உழவு ஓட்டணும். காஞ்சி போகும். அது போய் ஒரு 2 மணி நேரத்தில் தான் அதை முடிச்சுட்டு வரும். இன்றைக்கி வெயிட்டிங் வந்து இதுக்கு தான், சாப்பாட்டுக்கு தான். அம்மா வாங்க சாப்பிட்லாம். சரி மச்சான் சாப்பிடலாம். வாங்க. கை கழுவிட்டு வரீங்களா? கை கழிட்டாரு. அம்மாள் நெத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க. ஓடு வந்து ஓடுக்கு இது அவங்களுக்கு தான் வந்துருக்கு. போட்டு சாப்பிடுங்க. போடு நீ போட்டு சாப்பிடுங்கண்ணா. குழம்பா போடுவேன். அப்பா போட்டு பாரு. மாமன்னா எல்லோரும் போட்டு வேண்டியதான். உப்பு வருவாங்க வந்து இது வரல போங்க. எனக்கெல்லாம் அந்த வரும். எலும்பு ஒன்று கிடக்கு யாருக்கு போடலாம். சின்ன குழம்பு போட்டேன் சாப்பிடுங்க. வாமா சாப்பிட்லாம். சோறு சோறு வெந்துட்டு இருக்கா? இல்லைண்ணா சாப்பாடு இருக்கு. என்ன பண்ணுது? சரி சரி. கரெக்டாக கழுவிட்டேன். அவன் சாப்பிடுவான் கடைசியா. என்ன சாப்பிட்டா இருபத்தானா? எப்படி இருக்கு குழம்பு? நல்லா உப்பு போட வேண்டியதில்லை. கட்டியமாக இருக்குது. அன்னைக்கு தான் அவன் 10 மணி போகிறோம். கரெக்டாக பாப்பா இங்கே வருங்க. ஆமாம் சாப்பாடு நல்லா இருக்கா? குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. கறிலாம் நல்லா இருந்திருக்கு. கறி எடுக்க போனால் இன்னைக்கு எடுத்த கடை தான் போகணும். நல்லா இருக்கா கறி? கறி சூப்பராக இருக்குது. ஆட்டுக்கு 4 கால் இருக்கா, அது 2 கால் இங்கேயே வந்துருச்சு. அப்போ இன்னும் 2 கால் 2 பேர் தான் எடுத்துருப்பாங்களா நீ கறியை? கறி வெறும் எலும்பாக வந்துருச்சுங்கிறியா? போட்டு தான் ஆகணும். இதில் ஒரு எலும்பு அதில் ஒரு எலும்பை கலந்து போகிறதில்ல. 2 கால் இங்கே வந்துட்டுதுன்னா அதை கறி போட்டு சாப்பிடுங்க. இருக்கு சாப்பிடுங்க. இருக்கு மச்சான் கறி. சாப்பிட்ற ஆள் தெரியாது. ஒரு நாளைக்கு கறியை தந்து போட்டு சாப்பிடுங்கண்ணா. அடுத்து கொண்டு உழவு வச்சு வடிகட்டியாச்சு. அடுத்த ரவுண்டு சாப்பிட்லாம். நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டா தான் வேலை செய்ய முடியும். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு விட்டாங்க. எனக்கு இப்போ சாப்பாடு தேவையில்ல. இன்னும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லான்ட்டு நான் இருக்கேன். எடுத்து நீங்கள் மூடி நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல போதும். அதுதான் நம்ம சாப்பிட மாட்டோம். எடுத்துட்டு போவோம். நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ சாப்பிட ஒரே சாப்பிட முடியாது. அந்த இருக்கத்தே 1 2 பொறுக்கி போட்டு தின்னுக்கலாம். கொண்டு போய் பாக்கி பண்ணலாம் வந்துட்டு எடுத்து வைக்க போறியம்மா? நீனு எனக்கு வேணாம், சும்மா சொன்னேன். நல்லா கொஞ்சம் மெதுவாக இருக்க கறியாக தின்னுட்டு நீ. என்ன சாப்பாடுலாம் எப்படி இருந்தது? சாப்பாடு தான் நல்லா இருந்தது. சாப்பாடு சூப்பராக இருந்தது. சாப்பிட்டாச்சு. நைட்டும் இந்த மாதிரி இருக்கணும். போதும். நான் போயிட்டு கொல்லை போகிறேன்ப்பா. நான் ஃபோன் அடிக்கிறேன். போயிட்டு
தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுங்க தேட்டம். அப்பாவும் மாமாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. இன்றைக்கி அம்மா வச்ச ஆட்டுக்கறி குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.